ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம எக்ஸாம்ஸ் படித்தா போதும், நல்லபடியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிற மைண்ட் செட்டில் ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தேவையில்லாத வந்து நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு இருக்குது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ லென்த்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பீட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். தென் லாஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் எனக்கு காஃப் இருக்குது இன்னும். ஓகேங்களா, ஸோ காஃப் நான் அதிகமாக பண்ணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கொஞ்சம் ரெகுலராக மெடிசின்ஸ் எடுத்து தான் இருக்கேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டிசம்பர் 2025க்கான ஸ்டடி பிளான் வீடியோ வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுப்பா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சரிங்களா, இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறோன்னா, சில சாப்டரை இக்னோர் பண்ணிக்கலாம், சில சாப்டர் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ஆர்டர் நான் கொடுத்துருவேன். சேனல் பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமீடியட்டாக பார்த்துருங்க. ஓகே, உடனே நீங்கள் பார்த்துருங்க. சரிங்களா, ஏன்னா இப்போ இதை இக்னோர் பண்ணிங்கன்னா இதை படிக்கணும், இதை படித்தா இந்த மாதிரி பிளான் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. சரிங்களா ப்ரோ, நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல ப்ரோ, பாஸ் ஆனால் போதும் ப்ரோ. சரி, ஆக்சுவலாக வந்து நீங்கள் பாஸ் ஆனால் போதும் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, 4 சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்ட் ஆச்சு எக்ஸாம்ஷன் எடுக்குங்கிற ஒரு லெவலில் வச்சுக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல ப்ரோ, 40 வந்தால் போதும் ப்ரோ, 200 வந்தால் போதும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, நான் அவ்வளோ பெரிய ஆசைலாம் படலை ப்ரோ அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க, எம்சிக்யூக்கு நீங்கள் எதெல்லாம் பார்க்கலாம், உங்கள் புக் பேக்கில் இருக்கிற எம்சிக்யூஸ் பார்க்கலாம். தென் புக்கினர் வந்து கான்செப்ட் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக ரீட் பண்ணிக்கும் போது புக்கினர் எம்சிக்யூஸ் வந்து உங்களால் வந்து பக்காவாக ஆன்சர்ஸ் பண்ணிக்க முடியும். தென் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுப்பாங்களா, ஸோ அந்த கொஷின் பேப்பர் இருக்கிற எம்சிக்யூஸ் பார்க்கலாம். அது போக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் எம்சிக்யூஸ், நம்ம இன்ஸ்டியூட்டில் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணினாங்களா அந்த எம்சிக்யூஸ் பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம எம்கே அகாடமி குயிஸ் குரூப் ஒன்று இருக்குது. நான் முன்னாடி இப்போது அப்டேட் பண்ணல, பட் முன்னாடி நான் 2 years பேக் அப்டேட் பண்ணது. அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் பார்க்கலாம். ஸோ 1 wordsக்கு இதெல்லாம் போதும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா தியரி எந்தெந்த சாப்டர்ஸ், ஐ மீன் எந்தெந்த ஆர்டரில் படிக்கலாம் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நல்லா வச்சுக்கோங்க ப்ரோ. நான் நல்லா படிச்சிடறேன் ப்ரோ, புக்கு ஃபுல்லாக நல்லா வந்து கான்செப்ட் வைஸ் நான் கிளியராக தெளிவாக இருக்கேன் ப்ரோ. ஆனால் ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ப்ரோ, ஒருவேளை மறந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்குது ப்ரோ. சரி, நான் ஒன்று சொல்கிறேன், மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் புக்கை வச்சு ஓப்பன் பண்ணி படிக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. சம்டைம்ஸ்லாம் டக்கு டக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் வெளியில் ஒரு பிளேஸில் ஏதோ ஒரு பிளேஸில் நீங்கள் வெளில போகிறீங்க, ஒரு பார்க்கில் ஒரு மரத்துலேருந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டைம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டைமுங்கிறது நார்மல் எப்பயும் போல ஸ்பீடில் தான் இருக்குது, பட் நமக்கு அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் கொஷின் பேப்பரை வந்து நான் ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னா இப்போ என்ன மைண்ட் செட்டில் பார்ப்பீங்க, இப்போ என்ன மைண்ட் செட்டில் பார்ப்பீங்க நீங்கள் ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் லஞ்சு, மார்னிங் லஞ்ச் முடிச்சுட்டு இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவையில்லாத ஏதாவது ப்ரெஷர்ஸ், தேவையில்லாத ஏதாவது ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத ஏதாவது கால்ஸ் ஏதாவது வந்திருக்கும். அதோடு சேர்த்து இந்த கொஷின் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு இதாக இருக்கும். ஆனால் அதே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அப்போ மைண்ட் செட் வர மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ நல்லா வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்க்கறதுனால வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நான் புக்கு ஃபுல்லாக பார்க்குறேன் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாப்டராக பார்க்குறேன். ஒரு சாப்டரில் இப்போ 15 சம்ஸ் இருக்குன்னா அந்த 15 சம்மையும் நான் பார்க்குறேன். ஒரு 5 கொஷின் பேப்பர் பார்க்குறேன், கிளாரிட்டியாக இருக்குது. ஆனால் 6th கொஷின் பேப்பர் இன்னொரு கொஷின் பேப்பர் நான் போகும்போது ஏதோ புதுசாக நான் ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ அப்படின்னு இருக்கும். ஒன்றே வச்சுக்கோங்க, இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஃபீல், காமனான ஃபீல். இப்போது சில சாப்டரில் 10 இப்போ ஒரு புக்கில் ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சிமுலேஷன் சாப்டர் எடுத்துக்கோங்க. புக்கில் ஒரு 10 சம் இருக்குது. இந்த 10 சம்மை பார்த்துட்டு போகிறீங்க. கொஷின் பேப்பரில் ஒரு 5 attempt கொஷின் பார்க்குறீங்க, ஓகேவா இருக்குது, பழகிரும். இதுக்கப்புறம் எத்தனை கொஷின் பேப்பர் சம் பார்த்தாலும் உங்களுக்கு அட இதானே அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். ஆனால் சில டாபிக்ஸ் இருக்குல்ல, சில சப்ஜெக்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜினல் காஸ்டிங்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் எடுத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எத்தனை கொஷின் பேப்பர் பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜில் வரும்போது என்னடா அது அப்படிங்கிற ஒரு மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருதா, அது நேச்சராக வரும். ஓகேங்களா, ஆக்சுவலாக ரியாலிட்டிப்பா, அது ரியாலிட்டி, அது நேச்சர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சில மூவிஸ்லாம் 2 times பார்த்தா போதும், 3rd டைம் அந்த பார்க்கும்போது அந்த மூவியில் என்ன ஆகும்னா இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் அப்படிங்கிற நமக்கு தெரியும். கரெக்டுங்களா, இதே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு மூவி பார்த்துருக்கேன். ஓகே, அந்த மூவி நல்லா தான் இருந்திருக்கு.
ஆனால் இதே மூவியை நான் 2 days கழிச்சு பார்த்தேன்னா இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? இட்ஸ் டிபெண்ட் அப்பான் மூவி. சில மூவியில் சொல்ல முடியும், சில மூவியில் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஆனால் கான்சன்ட்ரேஷனோட தான் பார்த்தோம். ரியாலிட்டி தானே. எஸ் ப்ரோ, நான் கில்லி மூவி வந்து இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா டைலாக் வரைக்கும் நம்ம சேர்த்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதுதான் டைலாக் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே இது ரீசெண்டாக வந்த மூவிஸில் பார்த்து சொல்லணும்னா சில மூவியில் சொல்லுவோம். ஓகே, போர் அடிக்குன்னு ஏதாவது மூவி பார்த்துருப்பீங்க, கான்சன்ட்ரேஷனோட பார்த்துருப்பீங்க. அந்த மூவி மறுபடியும் பார்க்கும்போது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கே ஒரு இது தோணும். கரெக்டுங்களா? ஒரு மூவிலே அப்படின்னா எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சில சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் கொடுக்கும்பா. 10 சம் பார்த்தா என்ன போதும், எத்தனை சம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற லெவல் இருக்கும். ஆனால் சில சப்ஜெக்டில் சில சாப்டர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் எத்தனை சம் பார்த்தாலும் 100 சம் பார்த்தாலும் 101 சம் பார்க்கும்போது புதுசாக தெரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் நான் ப்ரிப்பரேஷன். பயப்படாதீங்க சரிங்களா? பயப்பட வேண்டாம். உடனே நினச்சிக்கோ, இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சீரியஸாப்பா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரோ ஒரு சாப்டரில் புக்கில் 15 சம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஒரு 5 attempt கொஸ்டின் பார்த்தேன், எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அடுத்து இன்னொரு அட்டம் கொஸ்டின் பார்க்கும்போது என்னாலே ஆன்சர் பண்ண முடியும் ப்ரோ. என்னால் ஆன்சர் பண்ண முடியல, நான் ஸ்டக் ஆகிறேன் ப்ரோ. அப்போ நான் ப்ரிப்பரேஷன் சரியாக பண்ணலையா? ஆனால் நான் ப்ரிப்பரேஷன் சரியாக பண்ண மாதிரி தான் ப்ரோ ஃபீல் இருக்குது. 5 கொஸ்டின் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ப்ரோ. 6th கொஸ்டின் பார்க்கும்போது நிறைய இடத்துல ஸ்டக் ஆகிறேன் ப்ரோ, ஸ்டாப் ஆகிறேன். அப்போ என் ப்ரிப்பரேஷன் லேக் ஆகுதா? எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ, நான் ஃபெயில் ஆகிறேன்னு பயமாக இருக்குது, எனக்கு அட்டெம்ப்ட் ஆகணும் பயமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஒன்றே சொல்கிறேன், இது ரியாலிட்டி. நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதான் நான் சொல்லல, மென்டாலிட்டி மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல. இப்போ கொஸ்டின் பார்க்கணும் அப்படி இருக்கும். எக்ஸாம் ஹால் இருக்குல்ல, பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ இருக்கக்கூடிய மென்டாலிட்டி வேறு. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கோம். அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணது அப்படியே ப்ரொசீட் பண்ணும்போது அந்த டைமில் சம்டைம்ஸ் நிறைய இது தோணும் நமக்கு வந்து. இப்போ தோன்றதை விட அப்போ தோணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் உங்களை நீங்களே டவுன் பண்ணிக்காதீங்க. இது நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படி தான் 10 சம்ஸ் பார்த்துப்பேன், சூப்பரா ஆல்ரா அப்படின்னு படிச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துப்பேன், சூப்பர் அப்படின்னு இருக்கும். 6th கொஸ்டின் பார்க்கும்போது ஸ்டக் ஆகிருப்பேன், ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சாம் பார்க்கும்போது ஓகேவா இருக்கும், அடுத்து ஈவி பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும். இப்படி நான் டவுன் ஆகிட்டே இருந்தேன்னா என்னால் ஒரு டைமில் போர்ஷன் முடிக்க முடியாது. திஸ் இஸ் நாட் எண்ட். ஒரு 10 கொஸ்டின் பார்த்துக்கிறோம், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. 11வது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பார்க்குறேன் ப்ரோ, ஸ்டக் ஆகிட்டேன் ப்ரோ. ரியாலிட்டி சில சாப்டருக்கு செட் ஆகும். 5 கொஸ்டின் பேப்பர்ல சூப்பராக இருக்கும், என்ன விஷயம் பார்த்தா வேற லெவலில் பண்ணலான்ட்டு. சில கொஸ்டின் பேப்பர்ல என்ன பார்த்தாலும் புதுசாக இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகும். அது வந்து ப்ரிப்பரேஷன் சரியாக பண்ணலைங்கிறது மீனிங் கிடையாது. 5 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சு தானே. அது வந்து நிறைய பேரோட திங்கிங் என்னன்னா, இப்போ இருக்கிற பசங்களோட மைண்ட் செட் இப்போ இந்த டைமில் எல்லாருக்கும் தோணும். அதை வந்து நீங்கள் நெகட்டிவாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி நல்லா படிங்க. பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் தோணுச்சுன்னா June 2025, December 2024, June 2019, December 2018, December 2019 இந்த 5 கொஸ்டின் பேப்பரை மட்டும் பார்த்துட்டு புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் நல்லா பார்த்துட்டு போங்க ப்ரோ. இதுக்கும் மேலே நான் சம்ஸ் பார்க்கணும்னா பார்க்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பார்க்கும்போது உங்கள் மைண்டில் இந்த இதுதான் தோணும். ஒவ்வொரு கொஸ்டினை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வந்து இது புதுசாக இருக்கே அப்போ நம்ம மறந்துமோங்கிறது பதட்டத்தை கொண்டு வந்துடாதீங்க. இது ரியாலிட்டி. சில சாப்டர்ஸில் 100 சம் பார்த்தாலும் 101 சம் பார்க்கும் புதுசாக தான் தெரியும். சரிங்களா? அதுக்காக வந்து நீங்கள் சரியாக படிக்கலங்கிறது மீனிங் கிடையாது. இதே இந்த 100 சம்மில் ஒரு இது எக்ஸாம்பிள் வரும்போது நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க ஒரு வேளை தெரியாமல் போயுமா மறந்துட மாட்டேன். ரியாலிட்டி நானே ஃபேஸ் பண்ணிக்கேன், எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது. இதெல்லாம் பெருசாக மைண்டில் போட்டுங்க, அதை அப்படியே தூரம் போட்டுருங்க. சீரியஸாக தான் சொல்கிறேன்ப்பா, பர்சனல் அட்வைஸ். இதை மட்டும் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. ஓகே? ஏன்னா எல்லாரோட மைண்ட் செட் இந்த ஒரு லெவலில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து சில பேர் சொல்கிறது நீங்கள் கேட்கக்கூடாது. சில பேர் வந்து எப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? ஜூன் டேர்ம் எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும், டிசம்பர் டேர்ம் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைப்பாங்க. சொல்லலாம்ப்பா, அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து அப்போ வந்து பீரியட்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? பட் அது 100% ஓகே உண்மையாக இருக்கலாம். ஆனால் 100% உண்மையாக இருக்குங்கிறது அவசியம் இல்லையே. போன அட்டம் இந்த கொஸ்டின் பேர் ஈஸியாக வந்துச்சு, அப்போ இந்த அட்டம் இந்த கொஸ்டின் பேர் டஃபாக வரும். அதை பற்றிலாம் யாராவது சொன்னாங்கன்னா அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக மைண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ப்ரோ ஈஸியாக சொல்லிட்டு போயிருங்க, நாங்கள் தான் ப்ரோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? அப்போலாம் நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்லட்டா, ஒரு சாப்டர் படிக்கிறீங்களா, ஒரு சாப்டர் படிக்கும்போது ஒரு சம் ஆன்சர்ஸ் பண்ணும்போது இந்த சம் எனக்கு ஆன்சர் தெரியல வேற லெவலில், இது என்னால் ஆன்சர் பண்ண முடியுது பாருங்க, சூப்பர் ஆன்சர், இந்த சம் ஆன்சர் பண்ண ஒர்க் அவுட் என்னால் பண்ணும்போது எனக்கு 7 மார்க் கிடைக்குது அப்படிங்கிற பாசிட்டிவ் ஃபுல்லாக உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. சீரியஸாக சொல்ல போனால் இந்த சம்மோட ஃபார்ம்லாம் எனக்கு தெரியுது, இந்த சம்மை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னால் 7 மார்க் ஆன்சர் கிடைக்குது, இதே சம் எக்ஸாம் வந்துச்சுன்னா வேற லெவல் நான் 7 மார்க் வாங்கிடுவேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்கள் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இந்த சம் கேட்டுட்டா
போச்சு, எக்ஸாம் போச்சு, ஃபெயில் ஆகிடுவோம், ஓகேவா? அப்படிங்கிறது மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்க என்றைக்குமே சொல்கிறேன். ஓகே, அதனால் வச்சுக்கோ. தென் அதாவது என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதும், நல்லபடியாக வீடியோவில் சொன்னபடி படித்தா போதும், எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு லெவல் என்னை கொண்டு வராங்க. ஓகே, வீடியோ லென்த்தாக போனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, பாதியாக கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? என்னன்னா ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட், ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. சிஎம்ஏ டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு யாராவது நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு இனிமேல் லைஃப்பில் வரைய மாட்டேன்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கில் டிஸ்கண்டினியூ பண்ணிடுங்க, ஓகேங்களா? இது ஒரு வழி பாருங்க. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒன்று முடிச்சுட்டு தான் போகணும். இப்போ இன்டர்வியூ உங்களுக்கு அட்டெம்ட் ஆகிடுனா இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் வெளில போகணும்னு நினச்சிக்கோங்க. ஃபைனல் பண்ணுறது பண்ணது உங்கள் விஷயம், பட் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? இல்லை ப்ரோ, நான் சிஎம் இன்டர்வியூ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓகே எனக்கு கிடைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அடுத்து டிஎன்பிசி போயிட்டேன், இல்லை வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற லெவல்லையே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டிங்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எம்ப்ளாயாவோ இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே ஃபர்தர் ப்ரொமோஷன்ஸுக்காக சிஎம்ஏ இன்னைக்கு பண்ணுறாங்க. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், இன்னைக்கு இந்த ஏஜில் இந்த கிரிட்டீரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஏஜ் 23, 24, நான் சொல்கிறது சொன்னது 45, 46 இருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதெல்லாம் விட்டுட்டு மீன்ஸ் அவங்களுக்கு என்னதான் ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் ஃபர்தராக வந்து ப்ரொமோஷனுக்காக ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு சிஎம்ஏ பண்ணுறாங்க. பட் இங்கே நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 22, 23, 24, 25 அந்த ஏஜில் மேக்ஸிமம் இருக்கிறவங்க எல்லாமே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஏஜில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாமே லைஃப்பை வந்து ஃபர்தராக ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ எனக்கு நான் சிஎம்ஏ ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, ஸோ 2 அட்டம் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக டிஎன்பிசிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே போகிறீங்க, சரிங்களா? எதுக்காக அந்த ஜாபை நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறேன். பட் மார்க் மை வேர்ட், ஃபர்தராக நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னா, நாளைக்கு சிஎம்ஏக்குள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிற ஷுவராக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு ரிலீவ் ஆகிடலாம். அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை ப்ரோ, கண்டிப்பாக நான் 10 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வருவேன்னா அதுக்கு இன்றைக்கி முடிச்சுட்டு போயிருங்க. காம்படிஷன்ஸ் ஆர் வெரி ஹை, ஓகேங்களா? ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகே? பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா 45 ஏஜில் வந்து இன்றைக்கி அந்த ஒரு ஃபர்தர் ப்ரொமோஷன்ஸுக்கு அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி நம்ம 22ல் இப்போவே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடிக்க ட்ரை பண்ணிடணும். எனக்கு வரலான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ட்ரை பண்ண ப்ரோ, உள்ளே போயிட்டேன் ப்ரோ, நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு நான் இந்த நிலைமை தான் வருவேன் ப்ரோ அப்படின்னா தயவு செஞ்சு கையோடு முடிச்சுட்டு போயிருங்க, சரிங்களா? இந்த ட்ரா பண்ணுறதுங்கிறது வேண்டாம். 2 அட்டம் ஆச்சு 3 அட்டம் ஆச்சுன்னு சொல்லி நான் ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். விடணும்னு நினச்சிங்க லைஃப்பில் ஒன்றே நான் சிஎம்ஏ குவிட் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், விடணும்னு நினச்சிட்டு லைஃப்பில் வரவே மாட்டேன் ப்ரோ சிஎம்ஏக்குள்ளனா ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிருங்க, சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் நெகட்டிவாக சொல்கிறது இல்லை, காம்படிஷன் ஹையாக இருக்குது. இன்றைக்கி போயிடுறாங்க, மறுபடியும் 5 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் பசங்க வர்றாங்க. அப்போது அன்றைக்கே முடிச்சுருந்தா பாஸ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி மறுபடியும் வந்து காம்படிஷனில் ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சிரமப்பட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. போகிறதா இருந்துச்சுன்னா இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்து நீங்கள் போயிருங்க, ஓகே? பட் இல்லை ப்ரோ எப்படி ஒரு 10 வருஷம் கழிச்சு வருவேன் அப்படின்னா அப்போ இன்றைக்கி நீங்கள் முடிச்சு போகிறது நல்லது நான் சொல்கிறேன், ஓகே? முன் வச்ச காலம் பின் வைக்க வேண்டாம், ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஏன்னா நிறைய பேர் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டர் ட்ரை பண்ணுறீங்க, வரலான்ட்டு அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றவங்க சொந்தமான சொல்கிறேன். தென் இன்னும் நல்லா வச்சுக்கோங்க ப்ரோ, என் ஃப்ரெண்டெல்லாம் இன்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, ஃபைனல் பாஸ் பண்ணிட்டாங்க, ஓகே, நானும் பாஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிற லெவலில் இருக்கீங்க. நான் ஒன்றே சொல்லிட்டேன், இங்கே பாஸ் பண்ணுறது மெயின் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ் பண்ணிருக்கணுங்கிறது மெயின் தான். அதை விட தாண்டி என்ன மெயின் தெரியுமா, நீங்கள் அந்த வேலைக்கு தகுதியான ஒரு ஆளாங்கிறது தான் மெயின்ப்பா. அந்த வேலைக்கு யுவர் டிசர்வ் இட் அப்படிங்கிறது தான் மெயின், ஓகே? நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஓகே, அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இதில் ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே, பிளேசஸ்லாம் என்ன சொல்ல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட், சரிங்களா? ஸோ ஒரு வேகன்சி தேவைப்பட்டிருக்கு, எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் நாங்கள் 1.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில், ஓகேங்களா? இப்போ ஃபர்தராக வேகன்சி தேவைன்னு சொல்லிட்டு புதுசாக நியூவாக வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு ஒரு 10 to 15 பீப்புள்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஆள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிஎம் இன்டர் ஃபினிஷ் பண்ணவங்கள ப்ரிஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ளே வர்றாங்க, ஓகே? ஒரு ரேண்டம் பீப்புள், நான் சொல்கிறது நம்ம ஸ்டூடெண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நான் சொல்கிறது இங்கே ரேண்டம் பீப்புள் யாரோ ஒருத்தவங்க ஒர்க் வர்றாங்க, சரிங்களா? சிஎம்ஏ இன்டர் கிளியர்டு, ஓகே, சரி ப்ரோ, சூப்பர் ப்ரோ, பாஸ் பண்ணிட்டாங்க, அப்போ அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்து இருக்கிற ட்விஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்க. வந்துட்டாங்க, கம்பெனி இருக்காங்க, ஹச்ஆர் இருக்காங்க, இன்டர் பாஸ் பண்ண இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த ஹச்ஆர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்லுங்கள். தெரியல. சிஎம் இன்டர் முடிச்சிருக்காங்க, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தெரியல. எப்படி வேலை கிடைக்கும்? முடிஞ்சு வெளில போகும். ஸோ அப்போ அந்த ஹச்ஆர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல டிசைட் பண்ணது
சிஎம்ஏ இன்ட்ரு முடிச்சிருக்காங்களாம் பார்க்குறவங்க தாண்டி அந்த முடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களே அதுக்கு அவங்க தகுதியானவங்கிறதெல்லாம் இனிமேல் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு அந்த கம்பெனியை டிசைட் பண்ணிட்டாங்க. இன்ட்ரு முடிச்ச எல்லாரும் நாங்கள் உள்ளே எடுக்க மாட்டோம், அதுக்கு அவங்க தகுதியான ஆளை இருந்தால் நாங்கள் உள்ளே எடுக்கிறோம். அப்போ அந்த கம்பெனி அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பண்ணால் சிஎம்ஏ இன்ட்ரு முடிச்ச பர்சனுக்கு தகுதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் அந்த நான் ஒரு கேர்ள்ஸோட சொல்லல, கோல்டன் ரூல்ஸ் தரல, தெரியல, ஆனால் இன்ட்ரு பாஸ். ஸோ டிசர்வ் கிடையாது ஆக்சுவலாக, விட்டுருங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் வராங்க, பிகாம் தான் முடிச்சிருக்காங்க. ஓகே, கோல்டன் ரூல்ஸ் தெரியுது, டேக்ஸை பற்றி தெரியுது, ஜிஎஸ்டி பற்றி தெரியுது, உள்ளே கொண்டு வா, எடுக்கிறாங்களா? அப்போ இங்கே நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். சிஎம்ஏக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு சில இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. சிஎம்ஏக்கு வேல்யூ இல்லைங்கிறத அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்தந்த இடத்துல மதிப்பு இருக்குது, நம்ம இல்லைன்னா சொல்லக்கூடாது. என்னன்னா அதுக்கு தகுதியானவங்களான்னு சொல்லிட்டு ஒரு செக் வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம லாக் ஆகும்போது மொத்த சிஎம்ஏக்கு ஒரு பேட் நேம் ஆயிடும். சிஎம்ஏ என்று முடிச்சுட்டு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் தரல, நீலாம் என்ன சிஎம்ஏ என்று முடிச்ச இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் அப்போ அந்த ஹச்ஆருக்கு எல்லாரும் அப்படி தான் போல அப்படிதானே தோணும். நல்லா யோசிச்சு பாருங்க. பாஸ் பண்ணுறோம் நினைக்கிறோம்லப்பா, என்னதான் பாஸ் பண்ணாலும் அந்த பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதியாங்கிறது தான் மெயின். நான் அதை தான் மெயினாக சொல்கிறேன். இப்போ எத்தனை பேர் இன்டர் பாஸ் பண்ணி போகிறாங்க, அதை டிசர்வ் ஆனவங்களும் இருக்காங்க, டிசர்வ் இல்லாதவங்களும் இருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆன்சர் பண்ண முடியாமல் தவிச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், பெரிய கஷ்டமான விஷயம் கூட கிடையாது. என்ன பண்ண முடியும், நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போது நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு என் ஃப்ரெண்டு முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அவங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க, நான் இந்த தனியாக உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் ஒன்று சொல்லட்டா, ஓகே, அவங்க அதுக்கு டிசர்வ் இல்லைன்னா லைஃப் லாங் வந்து கஷ்டப்படுவாங்க. பட் நீங்கள் அதுக்கு டிசர்வாக இருக்கீங்கன்னா இப்போ கஷ்டப்பட்டுட்டு லைஃப்பில் நல்லா இருக்கலாம். ரெண்டே கேஸ் தான்ப்பா. இப்போது யாரையும் நான் இங்கே வந்து ப்ளேம் பண்ணி தப்பாலாம் சொல்ல, ஒருத்தவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு பெருசாக நாலேஜ் வைஸ் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிட்டாங்க, பட் அது இந்த மாதிரி சின்ன இதில் வந்து ப்ராக்டிக்கலாக தெரியல, டிசர்வ் இட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் டிசர்வ் இட், உங்களுக்கு வந்து அந்த கங்க்ராச்சுலேஷன்ங்கிற வேர்டு வரல. இன்று பாஸ் பண்ணிடலாம், பட் ஆனால் கங்க்ராச்சுலேஷன்ங்கிற வேர்டு உங்களுக்கு வரல. அதுக்கு தகுதியே இல்லாமல் நீங்கள் தகுதியானவங்க, அதுக்கு நீங்கள் தகுதியானவங்க, பட் அந்த பாஸ் பண்ணலை அஃபிஷியலாக. நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் பாஸ் பண்ணிட்டா லைஃப் லாங் நீங்கள் நல்லா இருக்கலாம். இவங்க இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், இன்னும் நாலேஜ் இவங்க வந்து கெயின் பண்ணிக்கணும். அப்போ இப்போது ஷார்ட் டைமில் கஷ்டப்பட்டு ஃப்யூச்சரில் நல்லா இருப்பீங்க நீங்கள். பிகாஸ் உங்களுக்கு அந்த கங்க்ராச்சுலேஷன்ங்கிற வேர்டு வரனால மனசில் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்கல்ல, யூ டிசர்வ் இட், பட் அந்த வேர்டு வரல, அவ்வளோதான், நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இங்கே பாஸ் பண்ணி டிசர்வாக இல்லாமல் ஒரு சிலர் இந்த மாதிரி 1 or 2 இருக்காங்கல்ல, அவங்க லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். இது ஷேர் பண்ண தோணுச்சு, ஓகே, ஸோ அது நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கங்க்ராச்சுலேஷன்ங்கிற வேர்டு வரல ப்ரோ, அதனாலே வந்து ரொம்ப மனசு வலிக்குது ப்ரோ. அதுக்கு தகுதியானவங்க நான் இருந்தும் 198 197 பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு ப்ரோ, அப்போலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருப்பீங்க, சீரியஸாக சொல்கிறேன், நல்லா இருப்பீங்க. அதுக்காக ஃபஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ணாமல் டிசர்வ் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொன்னது 1 or 2, இப்போ நான் சொன்னல இந்த கேசஸ் இவங்களா, இதே மாதிரி எல்லாரும் இருப்பாங்க சொல்ல முடியல, 1 or 2 அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, அதனால் நல்லா வச்சுக்கோங்க, இதுதான் மெயின் இப்போ நான் சொன்னது தான், ஓகேங்களா? தென் எக்ஸாம்ஸ் நல்லா படிக்கிறீங்கப்பா. எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து ஆமாம், சென்டர்லாம் எப்போ தெரியும், ஹால் டிக்கெட் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1st week வந்துடும். ஸோ அந்த டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெயிலாக வருது, ஸோ நான் வீடியோஸ் போட்டுறேன், அந்த டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? தட்ஸ் ஆல். கால்குலேட்டர் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மட்டும் வாங்கிடாதீங்க, நார்மல் ஆர்டினரி கால்குலேட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் நீங்கள் கொண்டு போகலாங்கிறது நம்ம அந்த டைமில் வந்து வீடியோஸ் பார்த்துக்கலாம். பென் வந்து நீங்கள் எதுவும் இப்போ கொஞ்சம் இயர்லி அதுவும் பென் வாங்க வேண்டாம். டிசம்பர் 1st week வந்து எந்த பென் வாங்கி யூஸ் பண்ணலாங்கிறது வரைக்கும் நான் சஜஷன் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஓல்டு வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் ஓல்டு வீடியோ பார்த்துக்கோங்க, ஓகே? ரொம்ப பேனிக்லாம் வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க. தியரி எப்படி ரைட் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், நல்லா படிச்சுட்டு போகிறீங்களா, எக்ஸாம் ஹாலில் யாருனே தெரியாத பர்சன் உங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த சம் டவுட்டு, நீங்கள் படிச்சிட்டிங்களா, நீங்கள் எந்த ஊர் அப்படி இப்படின்னு கேட்டாலோ, நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சனாக கூட மேபி இருக்கலாம், ஓகேங்களா? அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ப்ளீஸ் என்னை படிக்க விடுங்கன்னு கூட நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, ஏன்னா இதெல்லாம் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ்ப்பா, புரியுதுங்களா? இப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஃபுல்லாக அப்படியே எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கீங்க, நாளைக்கு எக்ஸாமில் போய் வந்து அப்பியர் பண்ணிப்போம். இந்த மாதிரி தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் வரும். யாராவது வருவாங்க, ஹாய் எங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எக்ஸாமுக்கு ½ hour முன்னாடி, எதுக்கு இதெல்லாம் தேவை, ஓகே? இக்னோர் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி இதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. ஹர்ட் ஆயிரும். இப்போது நீங்கள் நல்லா நைட்டு படிச்சிருப்பீங்க, ஏர்லி மார்னிங் வந்து சென்டரில் போய் இதை படிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, படிக்கும்போது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வருவாங்க, அதெல்லாம் வந்து இது பண்ணிடுங்க. தென் எக்ஸாம் முடிஞ்சோடனே கொஷின் பேப்பரில் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறது மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்கிறேன், சீரியஸாக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒன்றும் இல்லைப்பா,
ஒரு எம்சிக்யூ ஃபுல்லாக நான் ரைட் பண்ணிட்டேன். என்னோட இன்டர்ஸ்டேஜில் நான் நடந்ததை சொல்கிறேன். ஒரு எம்சிக்யூ செட் ஃபுல்லாக நான் ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணிட்டு நான் ஆன்சர்ஸ் வச்சுட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்சரை. அந்த இடத்துல வந்து நான் சும்மா வந்து கேஷுவலாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொருத்தர் வந்து நீங்கள் சொல்லும்போது வந்து என்கிட்ட என்ன நீ ரைட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த பாயிண்ட் நான் சொன்னேன். அப்போ என்னன்னா 10 பேர் சுற்றி இருக்கோம். நான் ஒரு ஆன்சர் சொன்னேன். நான் சொன்ன அந்த ஆன்சரை யாருமே சொல்லலை. அப்போது என் மனசில் என்ன தோணும்? நான் ரைட் பண்ணது தப்பு தானே தோணும். ஆனால் ரியாலிட்டியில் சஜஸ்ட் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நான் ரைட் பண்ணதான் கரெக்டு, மிச்செல்லாம் ரைட் பண்ண தப்பு. புரியுதுங்களா? அந்த டைமில் நானும் அப்படி தான் இருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னா, அடா பாவீங்களா, எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிறதா ரைட்டாக நான் சொல்ல போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் ரைட் பண்ணதான் கரெக்ட். ஆக்சுவலாக 9 ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் பண்ணவே தப்பு அந்த இடத்துல. நான் இன்டர் பண்ணும்போது சொல்கிறேன், சுற்றி இப்படி இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் அந்த எக்ஸாம் டைமில் நான் பெருசாக கன்சிடர் பண்ணலை. ஏன்னா அதை பற்றி நான் பெருசாக திங்க் பண்ண மாட்டேன். பட் சஜஸ்ட் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ரைட் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். ஆனால் இதே மாதிரி தான் எல்லா பசங்களும் 10 பேர் சுற்றி இருந்து பேசி அதில் 9 ஸ்டூடெண்ட்ஸ் எம்சிக்கு டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆன்சர் இருந்துச்சுன்னா கரெக்டு, நீங்கள் ஒருத்தர் மட்டும் தனியாக தான் தப்பு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருக்கீங்களா? தப்பு நீங்கள் எங்கே பண்ணுறீங்கன்னு தெரியுமா? எக்ஸாம் முடித்த உடனே எக்ஸாம் இப்படி எழுதுனேன் அப்படி எழுதுனேன், இதுக்கு இவ்வளோ மார்க் அதுக்கு இவ்வளோ மார்க்குன்னு போட்டு பண்ணுறதாப்பா நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ப்ரோ, நான் நிம்மதியாக படிக்கிறக்காக வந்து ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிற நிம்மதியாக நீங்கள் படிக்க முடியாதுங்க. அதை ஃபஸ்ட் நீங்கள் நல்லா பிடிச்சி சத்தியம் சொல்ல நிம்மதியாக படிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் நல்லாவே எழுதலைன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சரியான டிப்ரெஷன்ஸ். ஓகேங்களா? பேப்பர் 7. ஓகே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் இருந்துட்டாங்க, சரியாக பண்ணல அப்படின்ட்டு. அடுத்த பேப்பர் 8க்கு நல்லா பிடிச்ச எக்ஸாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் படிக்க முடியல. எக்ஸாமுக்கு பிஃபோர் டே அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருந்திருக்காங்க. பேப்பர் 7 இதாகிடுச்சு, அட்டம் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே படிச்சிருக்காங்க. அப்படியே இருந்திருக்காங்க. பேப்பர் 8 ரிசல்ட் வருது. இன்ட்டு கிளியர் ஆகலை. என்னன்னா பேப்பர் 7ல் 52, பேப்பர் 8ல் 35 சம்திங். பாருங்கள், நீங்கள் எந்த பேப்பர் நல்லாவே எழுதலைன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களோ, எந்த பேப்பரில் வெக்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி தலையில் கை வச்சு உட்காந்தீங்களோ அந்த பேப்பரில் 55 இயர். நல்லா யூஸ் பண்ணி மறுநாள் எக்ஸாமில் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒவ்வொரு எக்ஸாமே புது எக்ஸாமை நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. சரியாக பண்ணலையா 40 மார்க் வந்துடும். நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், எனக்கு 40 வந்துடும், அவ்வளோதான். மிச்சம் 3 சப்ஜெக்ட்டில் என்னோட ஃபோக்கஸ் என்ன, எக்ஸாம்ஸ் எடுக்கணும், அது மட்டும் தான் என்னோட வேலை அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ண, அதை டிஸ்கஸ் பண்ண எந்த டிஸ்கஷனும் ஃபஸ்ட்டு வச்சுக்காதீங்க. எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணால் நான் நிம்மதியாக இருக்கேன் ப்ரோ. என்னங்க நிம்மதியாக இருக்கீங்க? நல்லா நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணேன் ப்ரோ. எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டெலிகிராம் குரூப்பில் ஏதாவது எந்த குரூப்பில் வந்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணோன்னே நீங்கள் டக்குன்னு எப்படி ஃபைனலைஸ் பண்ணி வந்துருக்கீங்க. சஜஸ்ட் ஆன்சரும் உங்கள் கைக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது குரூப்பில் பேசுகிறது தான் நீங்கள் ரைட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வச்சு உங்கள் மார்க் வேல்யூஷன் போட்டு நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க. இதான உண்மை. சஜஸ்ட் ஆன்சருங்கிறது இன்ஸ்டியூட் கொடுக்கணும், இந்த டெலிகிராம் குரூப்பில் பேசுகிறது கிடையாது. அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் அஃபிஷியல் ஆன்சருங்கிறது இன்ஸ்டியூட் ப்ரொவைட் பண்ணுறது தான். அது எப்போ வரும்? உங்களுக்கு உடனே வந்துருமா? ஒரு முதல் நாளே வந்துருமா சஜஸ்ட் ஆன்சர்? இல்லை குரூப்பில் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க யூடியூப்பில் வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேனே. எதுக்கு நான் சொல்லணும்? இப்போ நான் சொன்னால் ஃபைனல் ஆன்சர் எனக்கு தெரியும், ஓகே. பட் இன்ஸ்டியூட்டோட கீ ஆன்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கும்ல, ஓகே. அப்போ இதை வச்சு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் வச்சு உங்களுக்கு என்ன உங்களோட நிம்மதி எவ்வளோ இடத்துல கெட்டு போகுதுங்கிறது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, இப்போ நான் சொன்னாலே நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்களா? ஓகே, நீங்கள் நான் சொன்னபடி நான் நிறைய பேர் நடந்துப்பேன்னு சொல்லி கேட்பீங்களா? சில பேர் கேட்பீங்க. சில பேர் வந்து அட இவன் கிடக்கிறான்டா அப்படிங்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணாலும் இருக்க தான் செய்வீங்க. பட் இதனால் உங்கள் நிம்மதி கெட்டு போகுதுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒப்பனா சொல்கிறேன், ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ, அவங்க சொல்லியிருந்தாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு மலை போல நம்பி, ஓகே நம்புறீங்க, ஓகே மலை போல நம்பி போச்சா அவ்வளோதான் அப்படின்னு டிப்ரெஷனாக பாருங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? மறுநாள் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது. இது என்ன நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக? அப்புறம் தியரி கொஸ்டினுக்கு வந்து 7க்கு 5, 7க்கு 6, 7க்கு 4 எழுதிட்டோம், மூடி வச்சிடணும். அடுத்த எக்ஸாம் படிக்கணும், ஓகே. நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம்ஸ் படிங்க. இந்த எக்ஸாம் நிறைய பேர் எழுதிட்டிங்களா? கொஸ்டின் பேப்பர் டஃப் தான் ப்ரோ, டஃப் தான் வச்சுக்கோங்க. 40 மார்க் வந்துடும். நம்ம எழுதிடுவோம், 40 மார்க் வந்துடும். அடுத்த எக்ஸாம் படிப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும். அப்படி ஒவ்வொரு எக்ஸாமே புதுசாக ஆரம்பிங்க. எப்பயுமே எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சிஎம்ஏ ஆஸ்பிரன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கீ ஆன்சர் ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆகுதா, ஓகே. எந்த நேரத்தில் நானே நம்ம தமிழ் பசங்க நிறைய பேர் இதே நான் பார்த்துருக்கேன். ரேண்டமாக எவ்வளோ குரூப்பில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அந்த ஆன்சர் டிஸ்கஷன் தான் பண்ணுறீங்க. அது உண்மையாக போயானுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து ஓகேப்பா 90% உண்மையாக இருக்குப்பா,
சரி இருந்தாலும் எதுக்கு அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நானே சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஹாலில் கரெக்டாக எக்ஸாம் முடிஞ்சோடனே வாங்க ப்ரோ வாங்க, எப்போ நானும் அந்த பையன் உட்காந்து லாஸ்ட் எழுதிருப்பேன். பெல் அடிச்சோன்னே கிளம்பி போகும்போது இங்கே வாங்க ப்ரோ கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. நான் அதை பண்ணவே மாட்டேன், என்றைக்குமே நான் அதை பண்ண மாட்டேன். நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரியாதுப்பா, இல்லை ப்ரோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க ப்ரோ, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. ஏன்னா நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க சொல்லுவேன், எதுக்கு எனக்கு எதுக்கு இந்த வேலை, முடிச்சுட்டேன் என் வேலையை பார்த்து நான் போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அடுத்த எக்ஸாம் பாருங்கள் போங்க, அவ்வளோ டேட்டா சொல்லிட்டேன். நீ யாரும் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும். எக்ஸாம் முடிச்சக்கப்புறம் வாங்க அப்புறம் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். யாருன்னு தெரில கேட்டாங்க, நீங்கள் பாருங்கள் நான் என்னோடய ஒர்க்கை பார்க்குறேன். எதுக்குப்பா நமக்குலாம் அந்த ஃபைனல் ஆன்சர்லாம் வச்சு நம்ம இது பண்ணி இது எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம நிம்மதியாக இருக்கணுமா, இந்த எக்ஸாம் முடிச்சிட்டோமா, நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக படிக்கணுமா, மூடி வச்சுட்டு பார்க்கணும். இல்லை சில பேர் சொல்லுவாங்க, இல்லை ப்ரோ கொஷின் பேப்பரை மட்டும் நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை எம்சிக்யூ ஆன்சர்ஸ் வந்து ரைட்டாக இருந்துச்சுங்களா நான் சந்தோஷமாக படிக்க ஆரம்பிப்பேன். நிறையா இருந்துச்சுன்னா சந்தோஷமாக படிக்கலாம், மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா சந்தோஷமாக படிப்பீங்களா, நான் சொன்ன மாதிரி தான் நிம்மதியெல்லாம் படிப்பீங்க. நிம்மதியெல்லாம் படித்தா என்ன நடக்கும், நான் சொன்ன மாதிரி 35 மார்க் வரும், சந்தோஷமா? ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லாஸ்ட் மினிட்ல இவன் சொன்னா அதை சொன்னா இப்படி படிக்கிறியா, நீ கண்டிப்பாக நீ ஃபெயில் ஆகிடுவா, இதை நீ பண்ணாதா, அதை நீ செய்யாதா, ஜூன் அட்டெம்ப்ட் டஃபாக வந்துச்சு, டிசம்பர் அட்டெம்ப்ட் ஈஸியாக வரும், ஜூன் அட்டெம்ப்ட் ஈஸியாக வந்துச்சு, டிசம்பர் அட்டெம்ப்ட் கஷ்டமாக வரும், எவன் சொல்கிறானோ ஃபஸ்ட் நான் ஒன்றே சொல்கிறேன், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில கூட்டங்கள் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், சரிங்களா, அவங்க படிக்காமல் இருக்கலாம், ஓகே, இல்லை அவங்க ரொம்ப படிச்சிருந்துருக்கலாம், நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. உங்களை ஒரு இடத்துல டவுன் பண்ணால் என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒரு இடத்துல சொல்லி வச்சா போதும், டிசம்பர் அட்டன் கண்டிப்பாக கஷ்டமாக போதும், ஒரு வீடியோ போட்டேன்னா உங்களை அப்படியே கவுத்து விட்டுறலாம். இந்த வேலையை நான் பார்க்கணும் அவசியம் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸே பார்க்கலாம், கரெக்டுங்களா? ஓகே, அவங்க குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுல்ல, அதை ஃபஸ்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து 8 ஹவர்ஸ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், 6 ஹவர்ஸ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், 10 ஹவர்ஸ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும்னா, ஏன் இதுக்கு மாதிரி இன்டரில் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேபி வச்சுட்டு டெய்லி வந்து 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மட்டும் படிச்சு இன்டர் ஃபைனலாக முடிக்கிறது இல்லையா, முடிச்சு பாஸ் பண்ணது இல்லையா, எத்தனை பேர் அந்த இதில் வந்து முடிச்சு இப்போ ஜாப் போனது இல்லையா, எல்லாமே இருக்குது, சரிங்களா. டெய்லி 8 ஹவர்ஸ் தான் படிக்கணும்னா எல்லா வீட்டில் தான் இருக்கணும், யாரும் வேலைக்கு போகக்கூடாதுங்க. அதாவது சேம் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸோ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸோ 8 ஹவர்ஸ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும்னா இங்கே யாரும் வேலைக்கு போகக்கூடாது, எல்லா வீட்டில் தான் இருக்கும். கரெக்டு தானே? கரெக்டு, நான் சொல்ல ஸ்டேட்மெண்ட் உண்மை தானே? எஸ், அது நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாஸ் பண்ணணுங்கிற நினச்சிங்கன்னா நான் என் வீடியோவை பார்த்து என் வீடியோ நான் சொல்கிறேன், என் வீடியோ உண்மையிலே உங்களுக்கு அந்த பிளான் ஓகே வரணும்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோவை பார்த்து அப்கமிங்கில் சம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸோட ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் போங்க. பட் சில இது வந்து இந்த இதில் வந்து நம்ம காதில் வாங்கக்கூடாது, ஓகேங்களா, காதில் வாங்கக்கூடாது. என்னன்னா நான் மெயினாக சொன்னது தான், 8 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் படித்தேன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறது, ஓகேங்களா, ஜூன் அட்டம் ஈஸியாக வரும், டிசம்பர் கஷ்டமாக வரும் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா, இது நீ படிக்கலையா அப்போ நீ ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்கிறது, ஓகே, இது நீ பண்ணலையா அது நீ ஃபெயில் ஆகிடுவா, அது நீ பண்ணலையா அது நீ ஃபெயில் ஆகிடுவா, இப்படி படிக்கலையா அப்படி ஃபெயில் ஆகிடுவா, அது நீ பார்க்கலையா அது ஃபெயில் ஆகிடுவா, எங்கெங்க ஃபெயிலுன்ட்டு எம்டிபி படிக்கலையா எம்டிபி பார்க்கலையா ஃபெயில் ஆகிடுவேன், ஆர்டிபி பார்க்கலையா ஃபெயில் ஆகிடுவேன், ஸ்கேனர் பார்க்கலையா ஃபெயில் ஆகிடுவேன். சரி, பாஸ் பண்ண லிஸ்ட் நான் சொல்லட்டா, ஸ்கேனர் எம்டிபி ஆர்டிபி பார்க்காமலே நான் சொன்ன மாதிரி புக்கை மட்டும் படிச்சுட்டு அந்த 5 கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு போன லிஸ்ட்டு, பாஸ் பண்ண லிஸ்ட்டு வித் 4 எக்ஸாம்ஸோட லிஸ்ட் நான் காமிக்கிட்டா, வேணா யூடியூப்ல ஷார்ட்ஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இருக்கும், நம்ம யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸில் போய் காமிக்கலாமா, பார்த்துக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு அட்ராக்ஷன் எடுத்து நம்ம 30 மினிட்ஸாக நான் பேசிட்டு இருக்கேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தா எக்ஸாம் போய் நல்லா எழுதலாம் நினச்சிட்டு இருக்கோம், கட்டையவே கிடையாது. நிம்மதி இல்லைன்னு வைங்களேன், மொத்தமாக க்ளோஸ். ப்ரோ நான் டெய்லி 10 ஹவர்ஸ் படித்தேன் ப்ரோ, எனக்கு பாஸ் ஆகணும் ப்ரோ, வெரி ப்ரோ டெய்லி நான் படிக்கிறேன் ப்ரோ, எனக்கு அச்சீவ் பண்ணது தான் ப்ரோ வெரி, எனக்கு எதுவும் வெறியே கிடையாது ப்ரோ, படிக்கணும் வெறியோட நான் சுற்றிருக்கேன் ப்ரோ. சரி, வெறியோட சுற்றுற ப்ராப்ளம் இல்லை, எக்ஸாம் போகும்போது தூங்கிடக்கூடாது, தலைவலி வந்துடக்கூடாது, மயக்கம் போட்டு வந்துடக்கூடாது, வாமிட் வந்துடக்கூடாது, இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக 6 மாதம் க்ளோஸ்டு. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி வெறியோட படி. நான் சொல்கிறேன் தூக்கமும் மெயின் தான். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் படித்து உங்கள் 6 மாதம் சில இடத்துல வேஸ்ட்டாக தான் போகும். ஓகே, நாளைக்கு எக்ஸாம் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரை படிச்சுனாங்க, சத்தியமாக சொல்கிறேன் நாளைக்கு நான் எக்ஸாம் நல்லாவே எழுத மாட்டேன். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஹெல்த்தில் பிரச்சனை கண்டிப்பாக சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஆளாக தான் ஹெல்த்தில் பிரச்சனை வரும். ஒரு நாளைக்கு ஒரு லெவல் வரைக்கும் மட்டும் படிங்க, சரிங்களா. ஹெல்த்தை மீறி தான் பண்ணணுங்கிறது கிடையாது, ஹெல்த் லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணி படிங்க. ஓகே, ப்ரெஷரில் படிங்க, பிடிச்சி படிங்க, பயத்தில் படிக்காதீங்க, டேஸை கவுண்ட் பண்ணி படிக்காதீங்க, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம். ஓகே, இதெல்லாம் வந்து நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது. ஓகே, சொல்லிட்டேன், டைம் எடுத்திருக்கோம். இதையும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ வந்து லாஸ்ட் மினிட்ல ரொம்ப போடாதீங்க அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ ரொம்ப போடாத நீங்கள் நினைக்கிறவங்க அப்போ நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அப்படி இருக்கும். நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன்,
வீடியோ லென்த்தாக இருக்குன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டு உங்களுக்கு வேலிடாக இருக்கும்னு வச்சுன்னா நீங்கள் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ லென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறோம், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுள்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யாரோ ஒருத்தருக்கு வந்து அது தேவையானதாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, அதை நல்லா பாருங்க. நான் ஒன்றே சொல்கிறேன், நீதி நேர்மையோடு இருந்தனா கண்டிப்பாக நமக்கு வந்து இதோட தான் இருக்கும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நான் ஒன்றே சொல்கிறேன், நான் எஃபர்ட் போட்டேன் ப்ரோ, எனக்கான மார்க் கிடைக்கல ப்ரோ. நான் ஒன்றுன்னு சொல்லிட்டேன், ஹானஸ்டாக நீங்கள் உங்களுக்கான மார்க் கிடைக்கல தானே, நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. ஒரு ஒன்பட கூட நீங்கள் இங்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கல, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இந்த ஸ்கூலில் கேட்குற மாதிரி பக்கத்தில் ஒரு ஒன்னோட வந்து நான் கேட்டு எழுதுனேன், இந்த ஒரு ஒன்னோட தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனேன், இந்த கொஷின் பேப்பரை மாற்றி எழுதுனேன், இப்படி எழுதுனா தான் நம்ம வந்து ஐயோ அப்படின்னு ஒரு கில்ட்டியோடு இருக்கணும். ஹானஸ்டாக பண்ணிங்க, ஃபெயில் ஆனால் கூட கெத்தாக ஃபெயில் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? சீரியஸாக தான் நான் சொல்கிறேன். ஃபெயில் ஆனால் கூட ஒரு மார்க் வந்து உங்கள் மார்க்கு இன்னொருத்தரை பார்த்து இதாகி உங்களுக்கு இது கிடைக்கல. ஓகே, ஜஸ்ட் நான் நார்மலாக சொல்கிறேன். ஸோ தேவராம் டிப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரீசெண்ட் டேஸ் நிறையா மெசேஜஸ் பசங்களோட இது வந்துட்டுருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம்.